பயந்து நந்தவனத்துக்கு வந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழத் துவங்கினாள். அவள் ஏன் அப்படி அழுது கொண்டிருக்கிறாள் என்பது அனுமனுக்கு புரியவில்லை. ஆனால் நடப்பது அனைத்தையும் மரத்தின் மீதிருந்த அனுமன் பார்த்து கொண்டே இருந்தார். அவர் கவலையெல்லாம் கோட்டைக்கு உள்ளே எப்படி போவது? உள்ளே போனால்தான் வெளியில் உள்ள அசுரர்களை அழிக்க முடியும். ஆனால் அழுது கொண்டு இருக்கும் இந்த பெண் நல்லவளாக தான் இருக்க வேண்டும் என புரிந்து கொண்டார். இவள் மூலமாவது நமக்கு ராமலட்சுமணர்கள் சிறை வைக்கப்பட்டு உள்ள இடம் தெரிய வராதா என எண்ணிக்கொண்டு அவளிடம் அசிரீதியாக பேசத் தொடங்கினார். பெண்ணே, நீ யார்? எதற்காக அழுகிறாய்? உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என கூறிய போது தூரதண்டி திடீரென கேட்ட குரலினால் பயந்து போனாள். இது மயில் ராவணன் என்னை சோதிக்க இப்படி நாடகம் ஆடுகிறானா என எண்ணிக்கொண்டு சரி, நமக்கு ஏன் வம்பு என நினைத்து தண்ணி கொண்டு வரச் சென்றாள். அப்படி போகும்போது இதற்கு பிரதிபலனாக தன் மகனையாவது உயிரோடு விட்டு வை என கேட்கலாம் என நினைத்து தங்க குடத்தோடு தண்ணீரில் இறங்கினாள். இதுதான் தக்க சமயம் என சென்று, அபலை பெண்ணே, நீ ஏதோ பிரச்சனையில் இருப்பது போல இருக்கிறது. நான் உனக்கு உதவுகிறேன். ஆனால் நீயும் அதுபோல ராமலக்ஷ்மணர்களை அந்த மயில் ராவணன் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறான், அங்கே எப்படி போவது என உனக்கு வழி தெரிந்தால் எனக்கு சொல் பெண்ணே என கூறினார். திடீரென தன் முன் நின்ற அனுமனை கண்டு பயந்த தூரதண்டி, நீங்கள் யார்? உங்களை மயில் ராவணன் அனுப்பி என்னை சோதிக்க சொன்னானா என கேட்டாள். அதற்கு அனுமன், பெண்ணே, நான் ராமனின் தூதன் அனுமன். அவர்களை மீட்கத்தான் இங்கே வந்தேன். என்னை நம்பு என்கிறார். ஆனால் அவளோ அவரை இன்னமும் நம்பாதது மாதிரி சிறிது நேரம் அவரை உற்று உற்று பார்த்து கொண்டு இருந்தாள். பெண்ணே, இராட்சசர் வம்சத்தில் அவதரித்த நல்ல குணவதியே, எனக்கு அனைத்து சாஸ்திரங்களும் 64 கலைகளும் நீதி நூலின் தர்க்கமும் எறும்புகளின் பாஷைகளும் கூட புரியும் அம்மா. அதெல்லாம் கூற எனக்கு இப்போது நேரமில்லை. முதலில் ராமலக்ஷ்மணர்கள் எங்கு உள்ளார்கள் என்பதை விரைவாக கூறு என்று சொன்னதும் தூரதண்டி அனுமனை இன்னும் நம்பாமல் பார்க்க, அனுமன் உடனே தன் சுயரூபத்தை தூரதண்டியிடம் காட்ட, அவள் உடனே அனுமனின் கால்களில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்டி தன்னுடைய நிலைமையை கூறலானாள். என் கணவர் பெயர் காலதத்தன். அவர் மயில் ராவணனுக்கு அனைத்து விதத்திலும் நம்பிக்கையானவராக இருந்தார். எங்களுக்கு நீலமேகன் என்ற மகன் உண்டு. என் மகன் பிறந்தபோது மயில் ராவணனுக்கு ரூபவதி என்ற பெண்ணும் பிறந்தாள். வயது வரும்போது இருவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று பண்டிதர்களிடம் கருத்து கேட்டு நாள் குறிக்கச் செல்லும்போது அசரீரி ஒன்று ஒலித்தது. அடே மூடனே, மயில் ராவணா, இந்த நீலமேகனே இந்த பாதாள இலங்கைக்கு அதிபதியாக போகிறான். நீ கொல்லப்படுவாய் என ஒலித்தது. அவ்வளவுதான். மயில் ராவணன் என் புருஷன் காலதத்தனை கொன்று என்னையும் என் பிள்ளைகளையும் அரண்மனையை விட்டே துரத்தி இருவரையும் சிறையில் அடைத்து விட்டான் என்று கூறினாள் தூரதண்டி. ஆஞ்சநேயா, ஆபத் சகாயா, ராமலக்ஷ்மணரை காப்பாற்றிய பின் என்னையும் என் பிள்ளையையும் நீர்தான் காப்பாற்றணும் என்று அனுமனிடம் சரணாகதி அடைந்தாள். அதற்கு அனுமன், பெண்ணே, நீ கவலைப்படாதே. நான் அந்த மயில் ராவணனை வதம் செய்து உன் குடும்பத்தையும் விடுதலை செய்து உன் மகனுக்கு முடிசூட்டுகிறேன். ஆனால் நீ எனக்கு அவன் ராமலக்ஷ்மணர்களை பெட்டியில் அடைத்து வைத்திருக்கும் இடம் எது என்று கூறு என்றார். அதை கேட்ட தூரதண்டி அனுமன் மேல் நம்பிக்கை வைத்து, வாயுபுத்திரனே அனுமனே, அந்த மயில் ராவணனை சாதாரணமானவன் இல்லை. அவன் பரமேஸ்வரனிடமிருந்து மூவேகு தலைமுறைக்கும் வேண்டுமான பலம் பெற்று உள்ளான். பராக்கிரமசாலி, தந்திரக்காரன், மாயக்காரன். அவனுடைய கோட்டையின் நுழைவாசலிலேயே பல துலா எந்திரங்களை மாட்டி வைத்திருக்கிறான். அது யார் வருவாரோ யார் போவாரோ அது அவனுக்கு விரோதியா நண்பனா என்பதை காட்டியிருக்கும் எந்திரமாகும். அத்தனை மந்திர சக்தி உள்ளது. உள்ளே போறவன் சத்ரு என்றால் அங்குள்ள 20 லட்சம் வீரரும் ஒரு சேர அங்கு வந்து சத்ருவை துவம்சம் செய்து விடுவார்கள். அதனால் நீர் மிக்க கவனமாக இருக்க வேண்டும் என கூறினாள். உடனே அனுமனும், பெண்ணே, கோட்டையின் உள்ளே நுழைவதற்கு ஒரு வழியை சொல் என்றார். வாயுபுத்திரா, எனக்கு எந்த யோசனையும் தெரியவில்லை. ஆனால் குளத்தில் இறங்கி தண்ணீரும் அதன் மேல் மாவிலையும் நான் பூஜைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதையும் வாசலில் வைத்திருக்கும் துலா எந்திரம் துருவி துருவி பார்க்கும்.
அதனால் நீரே ஒரு யோசனை சொல்லுங்கள் என கூறி தண்ணீர் எடுக்கச் சென்றாள். உடனே அனுமனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. குடத்தில் இருக்கும் மாவிலை கொத்தில் சிறு பூச்சி போல தன்னை உருமாற்ற அமர்ந்து கொண்டு, பெண்ணே, நீ தண்ணீரை எடுத்துக்கொண்டு உள்ளே போகும்போது வாசலில் யாரேனும் தடுத்தால் தடுக்கி விழுந்தது போல விழுந்து அரண்மனை நுழைவாயிலின் உள்ளே தண்ணீர் குடத்தையும் மாவிலையும் சேர்த்து கொட்டிவிடு. அதற்கு பின் நான் பார்த்து கொள்கிறேன் என யோசனை கூறினார். தூரதண்டியும் பயத்துடனே தடுமாறிக்கொண்டு மாவிலை கொத்தில் சிறு பூச்சியாக அனுமன் அமர்ந்திருக்க தண்ணீர் நிறைந்திருந்த அந்த தங்க குடத்தை தன் தலையின் மீது வைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றாள். நுழைவாயிலில் இருந்த துலா எந்திரத்தின் அருகில் தூரதண்டி வந்ததுமே அது யாரோ சத்ரு உள்ளே வரவுள்ளதை காட்டியது. யாரோ ஒரு அந்நியன் உள்ளே வருவதை உணர்ந்து கொண்ட ராட்சசர்கள் நுழைவாயிலுக்கு வருவதற்கு முன்னே தூரதண்டியையும் அனுமான் கூறியது போலவே குடத்துடன் இருந்த மாவிலையை கொத்தோடு நுழைவாயிலின் உள்ளே தடுக்கி விழுவது போல் விழுந்தார். அவ்வளவுதான். மாவிலை கொத்தில் சிறு பூச்சியாக இருந்த அனுமன் மாவிலையில் இருந்து வெளியில் குதித்து தன் விஸ்வரூபத்தை எடுத்து அதில் பலம் கொண்டு அத்தனை வீரர்களையும் அடித்து துவம்சம் செய்து கொன்றுவிட்டார். நடந்ததையெல்லாம் ஆனந்தத்துடனே வானத்தில் இருந்து பார்த்த தேவர்கள் பரவசம் அடைந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தூரதண்டி அனுமன் மேல் நம்பிக்கை கொண்டாள். அனுமனிடம் மயில் ராவணனின் முக்கிய தளபதிகளான கடகன் மற்றும் விருசிமுகன் என்ற 2 அசுரர்கள் தான் காளி கோவிலுக்கு காவல் இருக்கிறார்கள். அவர்களை வதம் பண்ணினால் பாதி வெற்றி கிடைத்தது மாதிரி என யோசனை கூறி இருவரது வீடுகளையும் அடையாளம் காட்டினாள் தூரதண்டி. உடனே அனுமன் தன்னுடைய வாளினால் விருச்சிமுகனை வீட்டிற்கு வெளியே தூக்கி வந்து வதம் செய்ய ஆரம்பித்தார். அவனோ கதறினான். நான் ஒன்றும் செய்யவில்லை, எல்லாம் அந்த மாயாவி மயில் ராவணன் தான் செய்ய சொன்னான் என அலறினான். ஆனால் அனுமன் அவனை வதம் செய்தார். இதை பார்த்த கடகன் அங்கிருந்து தப்பி ஓடினான். அனுமன் தூரதண்டியை அழைத்து கொண்டு அவள் பிள்ளையை விலங்கிட்டு வைக்கப்பட்டு இருந்த இடத்தை அடைந்து அவனையும் விடுதலை செய்தார். தாயும் மகனும் அனுமன் காலில் விழுந்து வணங்கினர். அவனுக்கு பாதாள இலங்கையின் மன்னனாக முடிசூட்டி வைப்பதாக உறுதி கூறி காளி கோவிலுக்கு விரைந்து சென்றார் அனுமன். இவ்வளவு விஷயம் அரண்மனைக்கு வெளியே நடந்து கொண்டிருந்த போது அது ஏதும் அறியாதவனாக தூங்கிக் கொண்டு இருந்தான் மயில் ராவணன். அனுமன் காளி கோவிலுக்கு சென்று பார்த்தால் அந்த கதவும் மூடியிருந்தது. அங்கே யாரும் இல்லை. மயில் ராவணனோ தூக்கம் கலைந்து அங்கிருந்து பழகாத தூரத்தில் இருக்கும் ஒரு குளத்திற்கு குளிக்கச் சென்றான். நேரம் வெகு குறைவாக இருப்பதாய் கண்ட அனுமன் காளி தேவியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கதவை ஓங்கி அடித்து உடைத்தார். அங்கே அடுக்குகளாய் மண்டபங்கள், 1000 கால் மண்டபம், அபிஷேக மண்டபம், எண்ணெய் மண்டபம், வண்ண மண்டபம், கல் மண்டபம், கல்யாண மண்டபம், புஷ்ப மண்டபம், வைர வைடூரிய பவள தவக மகர மண்டபங்கள் என அடுக்குகளாய் மண்டபங்கள் இருக்க அத்தனையையும் அரை நாழிகையில் தாவிச் சென்று காளி சன்னதியை அடைந்தார் அனுமன். அங்கிருந்த காளியும் அகோர உருவமாயிருந்தாள். பார்க்கவே பயங்கரமாய், பல் ஒவ்வொன்றும் 100 விரல் நீளம், ஜடையோ பின்னி பின்னி ராஜநாகம் போல காணப்பட்ட அவள் வாயோ பலி வேணும் பலி வேணும் என கூவுவது போல காட்சி தந்தது. அந்த காளியை கண்டாலே யாரும் பயந்து நடுங்குவர். அந்த காளிக்கு முன்னாலே ஒரு பெட்டி வைக்கப்பட்டு இருந்தது. உடனே அந்த பெட்டியை சென்றடைந்து அதை திறந்தார். திறந்த உடனே அனுமன் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் வடிந்தது. சூத்திரராரியான நாராயணனின் அவதாரமான ராமன் இங்கே மயில் ராவணனின் மாய சூத்திரம் மற்றும் மந்திர கட்டினால் ஆடாமல் அசையாமல் மயங்கி கிடந்தார். அவர்கள் இருவரும் கண்விழிக்க என எல்லா தெய்வங்களையும் அழைத்து துதிபாடினார் அனுமன். உடனே ராமபிரான் மெதுவாக கண்விழித்தார். மெதுவாக கண்விழித்த ராமபிரான் அனுமனை பார்த்து, அனுமனே, நாம் எங்கே இருக்கிறோம் என உறக்கத்திலிருந்து எழ முயற்சித்து கொண்டே கேட்டார். ஹே ராமச்சந்திரமூர்த்தியே, என்னை ஏமாற்றி தங்களையும் தங்கள் தம்பியையும் மயங்க வைத்து மாயாவி மயில் ராவணன் கடத்தி கொண்டு இங்கே கொண்டு வந்து வைத்திருந்தான். அதாவது மாயக்கட்டு போட்டு விட்டான்.
அவனிடம் இருந்து மீட்கவே நான் இங்கு வந்துள்ளேன். அவனை கொன்றால்தான் இந்த மாயக்கட்டு அகலும். அதுவரை இங்கே பத்திரமாக இருங்கள் என கண்ணீர் மல்க கூறி காளியை வணங்கிவிட்டு அந்த பெட்டியை அப்படியே தூக்கி கொண்டு அங்கிருந்து 80 கோட்டை தாண்டி இருந்த அங்கனமிருக்கா எனும் மலையில் இருந்த குகையில் கொண்டு பத்திரமாக வைத்துவிட்டு வந்தார். அந்த மலையும் பாதாள லோகத்தில் தான் இருந்தது. மயில் ராவணனை அழுக்காதவரை பாதாளத்தில் இருந்து ராம லக்ஷ்மணர்களை அங்கிருந்து தாமரத்தண்டின் வகையே எடுத்து செல்ல முடியாது. அதனால்தான் அவர்களை பாதாள லோகத்திலேயே பூமாதேவியின் பொறுப்பில் மறைத்து வைத்தார் நமது அனுமன். உடனே பூமாதேவியும் பூமியை பிளந்து ராம லக்ஷ்மணர் இருந்த பெட்டியினை தன்னுள் பாதுகாப்பாக வைத்து கொண்டாள். மறுபடியும் அனுமனிடம் இருந்து தப்பி ஓடிச் சென்ற கடகன் மயில் ராவணனிடம் ஓடிச் சென்றான். அங்கே அரக்கர்கள் ஆயுதங்களை வைத்து கொண்டு உறங்குவதைக் கண்ட கடகன் அனைவரையும் சப்தம் போட்டு எழுப்பினான். உடனே கடகன் மயில் ராவணனின் அரைக்கதையை தட்டி அவனிடம் நடந்ததை விலாவரியாக கூறினான். உடனே காளி கோவிலுக்கு விரைந்து சென்ற மயில் ராவணன் அங்கே பலிக்காக வைத்திருந்த பெட்டியை காணாததால் கோபத்தில் குதித்தான் மயில் ராவணன். இங்கே அந்த வானரம் வரத்துக்கு காரணம் தூரதண்டியாகத்தான் இருக்கும். அவள்தானே தண்ணீர் எடுக்க வெளியில் சென்றாள். அவள்தான் அந்த வானரத்தை இங்கே அழைத்து வந்து இருப்பாள் என கூறி இப்பொழுதே அவளை வெற்றி கொன்றுவிட்டு வா என கடகனுக்கு ஆணையிட்டான் மயில் ராவணன். உடனே கடகனும் ஒளிந்து கொண்டு எங்காவது அனுமனின் கண்ணில் பட்டுவிட்டால் தன்னை அடித்து துவைத்து விடுவார் என பயந்து தனக்கு துணைக்கு ஆட்களை அழைத்து கொண்டு தூரதண்டியை பார்க்க போனாள். அங்கே அனுமனுடன் தூரதண்டியும் நீலமேகனுடன் இருப்பதாய் கண்ட கடகன் வந்த வேகத்திலேயே ஓடிப்போய் மயில் ராவணனிடம் விஷயத்தை சொன்னான். அதை கேட்ட மயில் ராவணன் தன் சேனையின் 10,000 பேரை உடனே அங்கு அனுப்பி வைத்து அந்த வானரத்தை கொன்றுவிட்டு வாருங்கள் என கட்டளையிட்டான். அவர்களும் அனுமனை கொல்ல கத்தி, வாள், கபடா, ஈட்டி, கதை என அனைத்து ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு செல்ல சற்று நேரத்திலேயே அவர்களும் போன வேகத்திலேயே திரும்பி ஓடி வந்தார்கள். அதில் அனுமனை கொல்ல 10,000 பேர் சென்ற பட்டாளத்தில் 10 பேர் மட்டுமே உயிருடன் திரும்பி வந்தார்கள். உடனே மயில் ராவணன் கதாசிங்கன் எனும் அரக்கன் தலைமையில் பெரும் சேனையை அனுப்பி வைத்தான். அவர்கள் அனுமன் மேல் பானங்களை மழையாக பொழிய அதையெல்லாம் முறியடித்து கொண்டு கதாசிங்கனையும் கொன்றார் அனுமன். அவனை அடுத்து வித்யாசிம்மன் களத்துக்கு வர அவனும் காலும் கையும் வெட்டப்பட்டு அழிந்தான். அடுக்கடுக்காய் வந்து கொண்டிருந்த அசுர சேனைகளையெல்லாம் துரத்திச் சென்ற அனுமன் அழித்தார். அதில் அனுமனை எதிர்கொண்ட மயில் ராவணனின் முக்கியமான படைத்தலைவர்கள் பலரும் கொல்லப்பட்டனர். கடகரோமான் என்பவன் அனுமனின் தாக்குதலில் இரத்தம் கக்கி இறந்தான். அவனைத் தொடர்ந்து காலதேசன் என்பவனும் கொல்லப்பட்டான். அவர்கள் அனைவரும் மூர்க்கமான அரக்கர்கள். மயில் ராவணனின் படையில் முக்கிய தளபதிகள். அடுத்தடுத்து முக்கிய தளபதிகள் உக்ரசேனன், வக்ரசேனன், தீரசிம்மானவன், வெம்புலியான், சம்புலியான் மற்றும் அநேக லட்சம் அரக்கர்களை கொன்று குவித்தார். இதனை கண்ட மயில் ராவணன் அனுமனை கொல்ல தானே நேரில் சென்றான். மயில் ராவணனை வெல்வது அவ்வளவு எளிதன என புரிந்து கொண்ட அனுமன் உடனே தூரதண்டியிடமே ஆலோசனை கேட்டார். மயில் ராவணனின் உயிர்நிலை இங்கே இருந்து பலகாத தூரத்தில் இருக்கும் ஒரு மலையில் ஒரு வெள்ளி மண்டபம் இருக்கும். அந்த மலையில்தான் அவன் உயிர் இருக்கிறது என கூறினாள். இது போதும் என கூறி தூரதண்டியிடம் விடைபெற்று யுத்தகலத்திற்கு சென்றார் அனுமன். அங்கு மயில் ராவணன் அனுமனை தேடிக்கொண்டு இருந்தான். அங்கு அனுமனை கண்டதும் மயில் ராவணன், ஹே வானரமே, என் மாயத்தை பார்த்து பயந்து ஓடிவிட்டாயா? இதோ உன்னை
அழிக்கிறேன் என்று கத்திக்கொண்டே அனுமனை நெருங்கினார். இதற்கடுத்து என்ன நடந்தது அதை அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். அதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். இந்த கதையை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கதையோடைய 2வது பாகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதற்கு முன்னாடி போட்ட கதையை பாருங்கள். நன்றி, வணக்கம்.